எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து இம்மார்ட்டல் ரூலர். யார் இந்த இம்மார்ட்டல் ரூலர்? யாருமே கிடையாது. இம்மார்ட்டல் ரூலர் என்பது நீ தான். உனக்குள்ளே இருக்கிற ஜீவனாக இருக்கிற ஒளியாக இருக்கிற இந்த பிராணனாக இருக்கிற இறைவனா என்ற பேர் சொல்லி வாழ்ந்துன்னுக்கிற ஒரு ஆற்றல் தான் இம்மார்ட்டல் ரூலர். நீ நினச்சிக்கலாம் இம்மார்ட்டல் ரூலர் ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை எல்லா கஷ்டத்தையும் தீர்த்துருவார். யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. உன் கஷ்டம் உன்னோட எல்லாமே உன்னோட உணர்வு உணர்ச்சியில் தான் சிக்கிக்கிட்டு இருக்குது. அதை நீ புரிஞ்சிக்கின்னு வெளியே வந்தால் தான் உன்னையே உன்னை காப்பாற்றிக்க முடியும். இதுக்கு தான் சில யோகா பயிற்சிலாம் வச்சு செய்ய சொல்கிறாங்க. இப்போது உன்னை ரூல் பண்ணுறது எது, உனக்குள்ளே உன் உடம்புக்குள்ளே எது உன்னை வாசம் செய்து நீ எதை நோக்கி ஓடுற, இதை நீ தெரிஞ்சிக்கின்னு அது கூட நீ வாழ்ந்து அதை நீ புரிஞ்சிக்கின்னு இருந்தால் தான் நீ இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர்னால் அழிவில்லாதவன் பொருள். அப்போது ஒரு பொருள் அழிவில்லாத ஒரு பொருள் உனக்குள்ளே வாழுதுன்னா, அந்த பிரபஞ்சத்தில் அண்ட சராசரத்தில் வாழுதுன்னா அது உடம்புக்குள்ளேயும் வாழுது. அப்போது உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த அழிவில்லாத பொருளை நீ கண்டுபிடிச்சினா நீ ஒரு அழிவில்லாதவன். அப்போது நீ ஒரு இம்மார்ட்டல் ரூலர், நீ ஒரு யூனிவர்ஸ். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு யூனிவர்ஸ் தான். இப்போ ஒவ்வொரு பொருளும் தண்ணியே சார்ந்து தன் உள்ளுக்கிற நிலையான ஆத்மாவை தன் நிலையான ஆற்றலை கண்டுபிடிச்சிச்சின்னா அது எல்லாமே இம்மார்ட்டல் ரூலர் தான். தனிப்பட்ட முறையில் இம்மார்ட்டல் ரூலர் யாருன்னு வரணும் அவசியமே கிடையாது. உன்னை நீ புரிஞ்சிக்கினா நீ அழிவில்லாதவனா ஆயிடுவ. இதுதான் கான்செப்ட். எந்த ஒரு தன்மையும் நீ புரிஞ்சிக்க வேண்டியது எதுனா ரெண்டு தத்துவத்தில் தான் உன்னால் இந்த மூளைக்குள்ளே புரிஞ்சிக்க முடியும். ஒன்று உணர்வு, ஒன்று உணர்ச்சி. இந்த ரெண்டு அடிப்படை தத்துவத்தை தவிர்த்து உன்னால் உலகத்தில் வேறு எந்த ஒரு தத்துவத்தையும் உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. இது மூலிமா தான் நீ எதனா ஒன்று கற்பனை பண்ணி எதனா ஒன்று செஞ்சுன்னு நீ வாழ்ந்துக்க முடியும். அப்போ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஆற்றல் வந்தாலும் உனக்கு அது அந்த உணர்வு உணர்ச்சி மூலிமா தான் உனக்கு தெளிவுபடுத்துமே தவிர அது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் மறைஞ்சிடும். திருப்பி நீ பழைய நிலைக்கு வந்துடுவேன். அப்போது உனக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை நீ நிலையாக படுத்தி உனக்குள்ளே நீயே தெரிஞ்சிக்கினாதான் உன்னால் நிலைத்த தன்மை உள்ள இம்மார்ட்டல் ரூலராக உன்னால் வாழ முடியும். நன்றி, வணக்கம்.